தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி பொருளாதார அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியை இந்த அரசாங்கம் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? பேசுவதற்கு மிக குறைந்த நேரம், அதிலும் நீங்கள் நேரங்களை குறைக்க வேண்டாம். சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சந்தேக நபர்களை கொண்டு வந்து அடைக்கிற இடமாகத்தான் வவுனியா சிறைச்சாலை இருந்தது. அது ஒரு சிறைச்சாலையே இல்லை. கௌரவ சபாநாயகர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஒரு தடவை வன்னி எங்கட ஜெகதீஸ்வரன் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். ஏனென்றால் இன்றைய நாள் பணம் தூயதாக்கல் சட்டமூலத்தினுடைய நிறைவேற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சிக்கின்ற இந்த நாளிலே, இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி பொருளாதார அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடைவு வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள் அடைவில் இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் வேறு நாடுகளிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடைய வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் இன்று உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது,
மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது. அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விட போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் சொன்னார்கள், நாங்கள் அந்த நகைகளை வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் நீங்களும் இதுவரை எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பல விடயங்கள் இன்று பறந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பிடுவது, தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடகு வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அரசாங்க அதிபர்களுக்கூடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடை வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் இவ்வாறு நகைகளை அடை வைத்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து எவ்வளவு நகைகள் அடை வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ச குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுபோலதான் அண்மை நாட்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியையும் அரசாங்கம் முடக்கியது. பல இடங்களிலே தமிழர்களுக்குரிய ஏழைகளுக்குரிய புனர்வாழ்வு நடவடிக்கைகளை செய்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் முன்பள்ளிகளை நடத்தியது, பல பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்தது, இடம்பெயர்ந்த மக்களுக்கான உதவிகளை வழங்கியது. இவ்வாறான தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு இலங்கையினுடைய சட்ட ரீதியான வங்கிகளில் கணக்கிலக்கங்கள் இருந்தன, அதிலே வைப்புகள் இருந்தது, நிலையான வைப்புகள் இருந்தது. நான் பலமுறை இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டிருக்கிறேன். ஆகவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினூடாகவும் கொண்டு வரப்பட்ட நிதி உங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது, கடந்த அரசாங்கங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்ட அந்த நிதியை உரியவர்களிடம் வழங்குங்கள், தமிழர்களிடம் வழங்குங்கள், அவர்களுக்குரிய நிதியாக அதனை மாற்றீடு செய்யுங்கள். நீங்கள் அதனை வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக திருப்பி விடுங்கள். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிதியை இந்த அரசாங்கம் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு அரசாங்கத்தினுடைய வங்கியிலே சட்ட ரீதியாக தங்களுடைய வரைவுகளை, ஆய்வுரிமை வரம்புகளை, யாப்புகளை கொடுத்து தங்களுடைய நிறுவனம் சார்ந்து வைக்கப்பட்டிருந்த வைப்புகளை அரசாங்கம் பகல் கொள்ளை அடித்திருக்கிறது. கடந்த அரசாங்கங்கள் அடித்த அந்த பகல் கொள்ளையை மீட்டெடுத்து நீங்கள் அந்த மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களிலே சிறைச்சாலைகளிலே தமிழர்கள் கொல்லப்படுகிற பொழுது எனக்கு 8 நிமிடங்கள், தயவு செய்து 2 நிமிஷம் தாருங்கள். நாங்கள் பேசுவதற்கு மிக குறைந்த நேரம், அதிலும் நீங்கள் நேரங்களை குறைக்க வேண்டாம். தயவு செய்து 1 நிமிஷமாக தாருங்கள். நான் கேட்பது, இவ்வாறு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகைகளை அவர்கள் தாங்கள் புனர்வாழ்வு கழகத்திலே செய்த உதவிகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் தெருக்களிலே போராடுகிறார்கள். நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், வடமராட்சி கிழக்கிலே தமிழர்களுடைய காணிகளை இராணுவத்துக்கு அளக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு மயிலட்டி மக்கள் போராடுகிறார்கள், பலாலி மக்கள் போராடுகிறார்கள், கேப்பாப்புலவு மக்கள் போராடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? என்ன நியாயம்? உங்களுடைய அரசாங்கம் வந்தும் கூட நீங்களும் ஏன் இதுவரை இன்னும் ஒரு நியாயமான சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீங்கள் தள்ளாடுகிறீர்கள்? தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்ப, இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுடைய இன்னல்களை மாற்ற வேறு திசைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம். அதற்கான நியாயமான வெளிப்பாட்டை கொண்டு வாருங்கள். இந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில், நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுடைய நகைகளை ஒப்படையுங்கள். புனர்வாழ்வு கழகத்தின் நிதியை மீளழியுங்கள். இதுதான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தார்மீக கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මහතා. தேங்க்யூ பூமாசுதி டெப்யூட்டி ஸ்பீக்கர். கௌரவ பாராளுமன்ற இல்லையியல் கட்டளை சட்டம் 27(2) அடிப்படையில் கட்சி தலைவரினால் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் மாஸ் மீடியா டாக்டர் நலிந்த
சத்தமாக கேளுங்களேன் பாயிண்ட்டை போடுறேன். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා පොයින්ට් මොකද්ද? பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். ඒක අවශ්‍යතාව වෙන්නේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා එතන ඇවිල්ලා තින්නේ මේ මේ කතානායකතුමා මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස්ටියක් අදගෙන ඉන්නවා ෆුල් ෂූට් එක අදගෙන ඉන්නවා ගරු ඔබතුමා මේ ඔබතුමා 27 ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභානායකතුමා හවස ආවොත් මම 27 දෙන්න 27 ඉදිරිපත් කරන්න. சாரி சார், இலங்கையிலே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே இந்த பாக்கியம். ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலம் 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோல்ல டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கும் உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இல்லாது. அப்படி ලබාදිය තියෙන එක ඉවරයි ගරු මන්ත්‍රීතුමා. ඒ නිසා ගෞරව ඔබ දන්නවා
පහුගිය කාලය තුළ හොඳින් එළියේ ඉන්න හැම කෙනෙක්ම ලෙඩ වෙන්නේ බන්ධනාගාරයට ගියාම ඒක නිසා බන්ධනාගාර සේවකයන් සෑහෙන ප්‍රමාණයක් අපිට අවශ්‍ය වෙනවා මේ සිරකරුවන් රෝහල් කරා රැගෙන යාමට. මොකද ඔවුන්ගේ ඔක්කොම මෙඩිකල් චෙකප් දාන්නේ ඔක්කොම රෝගීන් තත්ත්වයන් නැති වෙන්නේ බයිපාස් කරන්නේ ස්ටෙන්ට් දාන්නේ ඔක්කොම කරන්නේ වරදකට අහු වුණාට පස්සේ. ඒක නිසා ඉතින් මේ ඒක නිකන් මෙඩිකල් චෙක්අප් කරන අවස්ථාවක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒක නිසා සෑහෙන සිරකරුවන් ප්‍රමාණයක් අපේ සාමාන්‍ය රෝහල් පද්ධතිය තුලත් ප්‍රතිකාර ගන්නවා. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා you any clarification about your about answer? சார் பொட்டி பேதிலி தமிழ் வழிங்க என்னென்றால் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் வவுனியா யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே இவ சொல்கிற மாதிரி ஒரு வைத்தியசாலை இருக்கிறது வைத்தியர்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கிறது அங்கே வைத்தியர் வருகிறவர் அங்கே ஒரு நர்ஸ் ஒருவர் இருக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வவுனியா சிறைச்சாலை என்றது சிறைச்சாலை இல்லை அது ஒரு டிடென்ஷன் கேம்ப் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே சந்தேக நபர்களை கொண்டு வந்து அடைக்கிற இடமாகத்தான் வவுனியா சிறைச்சாலை இருந்தது அது ஒரு சிறைச்சாலையே இல்லை கௌரவ சபாநாயகர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு தடவை வன்னி எங்கள்ட யாரு ஜெகதீஸ்வரன் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் என்றால் அது ஒரு டிடென்ஷன் கேம்ப் அங்கே திறந்த வழியில தான் வெளியில நித்திரோல்றார்கள் அதாவது வந்து நிலத்தில் தான் இருக்கிறார்கள் அங்கே ஒருவருக்கு நெஞ்சு நோவு தண்டா பனடோல் தான் கொடுப்பார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்றால் வவுனியா சிறைச்சாலையை ஒரு தடவை இவர்கள்ல இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் ஒரு நாள் போய் பார்த்து அந்த வைத்தியசாலையில ஒன் கோல் டாக்டர் இருக்கிறாரா இல்லையான்றதை இன்கொயரி பண்ண முடியுமான்னு மட்டும்தான் கேட்கிறேன் வேற ஒன்றும் கேட்கல